அழிஞ்சு வர பனைமர வகைகளில் முக்கியமான ஒன்று தான் தாலிப்பனை. இதுக்கு ஏன் தாலிப்பனை அப்படின்னு பேர் வந்ததுன்னா, சங்க காலத்தில் மணமகனோட பேரை ஒரு ஓலையில் அவங்களோட குலச்சின்னத்தை பொறிச்சிட்டு மணமகளுக்கு போடுறதுனால, அதாவது தாலியாக போடுறதுனால இதுக்கு தாலிப்பனை அப்படின்னு சொல்லி பேர் வந்தது. இதோட இலைகள் பார்த்துட்டிங்க அப்படின்னா 5 மீட்டர் அளவுக்கு அகலமாகவும் நீளமாகவும் இருக்கும். அதனாலேயே இதை ஓலைச்சுவடியாக பயன்படுத்தினாங்க. இருக்க பனை வகை மரத்தில் இதை மட்டும்தான் ஓலைச்சுவடியாக எழுதுறதுக்கு பயன்படுத்தினாங்க. மித்த பனை வகையோட மரத்தோட இலைங்கள்லாம் பார்த்துட்டிங்கன்னா, அதாவது இந்த மாதிரியான சைஸ்ல இருக்கும். இது மட்டும் தான் நீளமா இருக்கும். அதனால எழுதுறதுக்கு ஈஸியா அவங்களுக்கு இருக்கும் அப்படின்னு சொல்லி இதை ஓலைச்சுவடிக்கு யூஸ் பண்ணாங்க. இதோட வாழ்நாள் பார்த்துட்டிங்கன்னா 100ல இருந்து 120 ஆண்டு வரைக்கும் இருக்கும். இதோட வாழ்நாள் முடிகிற ஓரத்துல தான் இது பூத்து குலுங்கி அந்த பூ காயா மாறுறதுக்கே 1 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. காயா மாறின பின்னாடி, அதாவது மஞ்சள்ல இருந்து ஆரஞ்சு நிறத்துல மாறிட்டு ஆரஞ்சுல இருந்து ஒரு பசுமையான வண்ணத்துக்கு மாறி கீழே விழும்போது தன்னோட அடுத்த சந்ததியை நமக்கு கொடுக்கும்போது இந்த மாதிரியான வடிவத்துல தான் இருக்கும். ஸோ இந்த தாலிப்பனையை தான் நாங்கள் சேகரித்து இப்போ நம்மளோட காட்டுக்காக நம்ம யூஸ் பண்ண போகிறோம்.